பிரைஸ் எல்லாம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் இந்த நாளிலே சந்திப்பதிலே கர்த்தரை நாமத்தினாலே நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் குடும்பங்களையும் உங்களையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நாளுக்கான வேத வாக்கியம் சங்கீதங்களின் புஸ்தகம் 128 திருவார்த்தை. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் பாக்கியவான். எவனோ அவர் வழியில் எவன் நடக்கிறானோ அவன் பாக்கியவான். இன்றைய பொழுதிலே இந்த வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது நாம் கர்த்தரிடத்தில் எவ்வளவு பயபக்தியாக இருக்கிறோம், அவருடைய சமூகத்தில் நாம் அமரும்போது எப்படி இருக்கிறோம், வீடுகளிலே நாள்தோறும் குடும்ப ஜபங்கள் இருக்கிறதா, காலை எழுந்தவுடன் அவர் சமூகத்தில் நாம் வந்து முழங்கால் படிட்டோ இல்லை உட்காந்தோ நம்ம ஜெபம் பண்ணுறோமா, வேதத்தை வாசித்து தியானிக்கிறோமா, பிறகு நம்முடைய வேலையை செய்ய நாம் முற்படுகிறோமா, இல்லை முதலாவது உலக பிரகாரமான காரியத்துக்கு வேலை வாய்ப்புகளுக்கு இல்லை மற்ற காரியங்களுக்கு நாம் நம்முடைய நேரத்தை செலவழிக்கிறோமா என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். என்று சொன்னால் சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறான், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. கர்த்தருக்கு அந்த பயன்றது நம்ம நினைக்கிற மாதிரி வந்து ஒரு இது இல்லைங்க, அது ஒரு உணர்வு. அவருடைய சமூகத்தில் நாம் போகும்போது முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் இருதயம் படுத்தப்பட்டவர்களாய் நாம் அவருடைய சமூகத்தில் போய் அமரணுமா. சுத்தமான இருதயத்தோடு எந்த ஒரு சிந்தனையும் இருக்கக்கூடாது. எப்பேற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் சரி, இல்லை சோதனைகள் இருந்தாலும் சரி, சுகவீனங்கள் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஆனால் நாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகும்போது சுத்த இருதயத்தோடு பயந்து என்ன பண்ணணுமா, அவருடைய சமூகத்தில் நாம் என்ன பண்ணோம், போய் அமர்ந்து உட்காரணும். அப்படி உட்காரும்போது கர்த்தர் நம்மை நம்ம குடும்பத்தையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்தி அதனின் தேவைகளை நம்மளுக்கு நேர்த்தியான நேரத்திலே நம்மளுக்கு கொடுத்து நம்மை பாக்கியவான்களாக வழிநடத்துவார். அந்த பாக்கியவான்கள் என்றது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு வார்த்தை. நம்ம வந்து உலக பிரகாரமாக அது எல்லாருக்குமே கிடைக்காது. அப்பாவே ஒருத்தர் வந்து நல்ல போதிரேன்னு சொல்லும்போது நீ நல்லவன் சொல்லாதப்பா, பிதா ஒரு வேறே இல்லை நல்லவன் சொல்லுவார். அப்படி இருக்கிற சூழலில் இன்றைக்கி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழகாக சொல்கிறாரு, கர்த்தருக்கு பயந்து அவருடைய சமூகத்தில் நாம் அமரும்போது நாம் பாக்கியவான்களாக இருப்போம். அவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்து பயபக்தியோடு கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஆராதிக்கும் போது கர்த்தர் நமக்கு கொடுத்த வேலையை, நமக்கு கொடுத்த அந்த எல்லாவித பணிகளையும் அவருக்கு பயந்து நாம் நிறைவேற்றி நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை